வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற பிஏ போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான சிலபஸில் போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 அந்த டாபிக் பார்த்துட்ருக்கோங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸ்ன்ற டாபிக் கீழே கிளாஸ் 5 நார்மல் வீக் டேஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடுற இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட்போன் ஆகிருந்த பிஏ எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 18th எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு 30 நாள் 20 நாள் இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாங்க. கிளாஸ் 5 நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோங்களா? இப்போ அடுத்து கிளாஸ் 6 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் கிளாஸ் 6ன்றது என்னன்றதும் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 7 என்னென்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டன் ஆன் சண்டேஸ் அண்டு பிஓ ஹாலிடேஸ். அதாவது சண்டேஸ்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுவோம், எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் பிஸ்னஸ் நடக்கும், எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் பிஸ்னஸ் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் த நைட் போஸ்ட் ஆஃபீஸ், ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஜெனரலி க்ளோஸ்ட் ஆன் சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ். நோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் வித் த பப்ளிக். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் போஸ்ட் ஆஃபீஸுன்ற ஒரு போஸ்ட் ஆஃபீஸை தவிர எல்லா போஸ்ட் ஆஃபீஸும், அது மொபைல் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ் அன்றைக்கி ஜென்ரலாக க்ளோஸ் ஆகி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு நோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் வித் த பப்ளிக். இந்த போஸ்ட் ஆஃபீஸு மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ் அன்றைக்கி ஓப்பன்லேயும் இருக்காது, எந்த பிஸ்னஸும் ட்ரான்சாக்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ்க்கு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி அவங்க டிசைனேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இந்தந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்லேயும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் நைட் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? தெர் இஸ் ஆல்சோ நோ கிளியரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லெட்டர் பாக்ஸஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் மெயில்ஸ் ஆன் சச் டேஸ்னால் இந்த சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ்னு ஒன்றும் இல்லைங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ். சண்டேஸை தவிர நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் வருஷத்துக்கு ஒரு 17 நாள் லீவ் விடுறாங்க இல்லைங்களா? அந்த 17 நாள் தான் பிஓ ஹாலிடேஸ்னு சொல்கிறாங்க. அந்த சண்டேஸ்லேயும் அந்த பிஓ ஹாலிடேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோ கிளியரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லெட்டர் பாக்ஸஸ். அதாவது நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லெட்டர் பாக்ஸஸை நம்ம கிளியர் பண்ண மாட்டோம். அண்டு டெலிவரி ஆஃப் மெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் நடக்காது. லெட்டர் பாக்ஸை கிளியர் பண்ணவும் மாட்டோம், மெயில்ஸ் டெலிவரி நடக்காது. ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் த போஸ்டிங் ஆஃப் லெட்டர்ஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் லேட் ஃபீ. இந்த கான்செப்ட் தாங்க இப்போ இல்லை, லேட் ஃபீன்ற கான்செப்ட் இல்லை. ஓகேங்களா? அதனால் நம்ம இதை படிக்க தேவையில்லை, ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சிக்கிங்க. லேட் ஃபீ கட்டினா ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேட் ஃபீ இருந்துச்சு. இப்போ லேட் ஃபீ இல்லாமல் தான் எல்லா போஸ்டிங் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? அதனால் போஸ்ட் போட்டுக்கலாம். மெஷின் ஃப்ராங்க்டு ஐட்டம் ஷுட் நாட் பி போஸ்டட் இந்த லெட்டர் பாக்ஸஸ். அதாங்க மெஷின் ஃப்ராங்க்டு ஐட்டம்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி ஆர்டிகல் எல்லாத்தையுமே ஐட்டம்னு தான் இப்போ சொல்கிறாங்க. அதனால் ஐட்டம் அல்லது ஆர்டிகல் எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? மெஷின் ஃப்ராங்க்டு ஐட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்டு ஆர்டிகல்ஸ்னு ஒன்று பார்ப்போங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லெட்டர் இருக்குதுன்னா அந்த லெட்டருக்கு வந்து எப்படிலாம் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்எல் புக் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் இருக்க ஆஃபீஸ்லேயோ அல்லது நம்ம பிஓலேயே வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் புக் பண்ணுறாங்கன்னா அவங்க டேரெக்டாக கேஷாக கொடுத்து நம்ம டேரெக்ட் கேஷ் பேமெண்ட்லேயும் புக் பண்ணிக்கிறோம். அல்லது அவங்க ஸ்டாம்ப் வாங்கி நம்மக்கிட்டேயோ அல்ல வெளியே எங்கேயோ வாங்கி விட்டுருந்தாங்கன்னா கேஷுக்கு பதிலாக ஸ்டாம்புன்னு போட்டு புக் பண்ணுறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் ஃப்ராங்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க, ஃப்ராங்கிங் மெஷின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மெஷின் இருக்குது, அதை அவங்க வாடகைக்கு எடுத்து வச்சு அல்லது மெஷினை வாங்கி வச்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன் போடுவாங்க. நீங்கள் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டு ஃப்ரம் இல்லாமல் எல்ஐசி லெட்ரு மோஸ்ட்டாக ஒரு சில கம்பெனிஸ்லாம் வச்சுருப்பாங்க, பேங்க்கு, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீல் அடித்த மாதிரி இருக்கும் மேலே. அதில் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு இருக்கும், டாட்டா இருக்கும், அதில் ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல வேல்யூ மட்டும் ₹5 அல்லது ₹10 அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஓகேங்களா? ப்ளூ கலர் இம்ப்ரெஷன் இருக்கும், ரொம்ப ரேராக ரெட் கலர் இருக்கும். மற்றபடி ஒரு ஆர்டிக்கலோட பேக் சைட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் சைட்லேயோ இந்த இடத்துல ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் ஃப்ராங்க்டு ஐட்டம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மெஷினில் ஃப்ராங்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஆர்டிக்கல் வந்து ஷுட் நாட் பி போஸ்டட் இந்த லெட்டர் பாக்ஸஸ். எதனால் இந்த கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க மெஷின் ஃப்ராங்க் பண்ணி எங்கள் லெட்டர் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அக்கௌண்டிங் வச்சுருக்க முடியாது. அவங்களோட மெஷின் ஃப்ராங்கிங் மெஷினில் வந்து இவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு, அவங்க இவ்வளோ ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மெஷின் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது. ஓகேங்களா?
அதனால் மெஷின் ஃப்ராங்க்டு ஐட்டம் ஷுட் நாட் பி போஸ்டட்னு சொல்லிட்டாங்க. அண்டு இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பேக்கெட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் அக்செப்டட் ஆன் சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் லேட் ஃபீ இன் ப்ரெஸ் ஸ்டார்டிங் ஆஃபீஸ், ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் அட் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னு ஒன்று இருக்குங்க. நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் பார்த்துருப்போம். ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னு இருக்குது, பேக்கெட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர். பேக்கெட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னு ஒன்றும் இல்லைங்க, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இருக்க நிறைய பண்டில். இப்போ ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னால் ஒரு நியூஸ் பேப்பர் தான் வந்து ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோம். பேக்கெட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னால் ஒரு ஏஜென்ட் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு 10-20 வாங்க போகிறாங்க, ஒரு 500-1000 நியூஸ் பேப்பர் வாங்கி தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அல்லது சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேக்கெட்ஸ் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இருக்க பேக்கெட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேட் ஃபீயும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ லேட் ஃபீ கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா, இது அந்த ரூல் புக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ லேட் ஃபீ கான்செப்ட் இல்லை. ஓகேங்களா, அது எந்தெந்த ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் ஸ்டார்டிங் ஆஃபீஸ், ஆர்எம்எஸ் ஆஃபீஸ், நைட் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த 3 ஆஃபீஸ் தான். இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஓகேங்களா, எதனால் சொல்கிறேன்னா, அந்த லேட் ஃபீ கான்செப்ட் இப்போ இல்லாததுனால. ஜெனரலி ஆல் ஆர்எம்எஸ் ஆஃபீஸர்ஸ் செல் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் புக் அக்கௌண்டபிள் ஐட்டம் ஆன் பேமெண்ட் ஆஃப் லேட் ஃபீ ஆன் சண்டேஸ் அண்ட் பியூ ஹாலிடேஸ். இதுவுமே இந்த ஒரு 3 பாயிண்ட் இந்த கிளாஸில் இருக்குது. லேட் ஃபீ சம்மந்தமாக இருக்குது, அது கேட்க மாட்டாங்க, ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. எல்லா ஆர்எம்எஸ் ஆஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்ஸும் சேல் பண்ணுவாங்க. அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஃபீ கட்டுனா புக் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சண்டேஸ் அண்ட் பிஓ ஹாலிடேஸில். பிஸ்னஸ் டன் ஆன் சண்டேஸ் பிஓ ஹாலிடேஸ் முடிஞ்சிங்க. அடுத்து கிளாஸ் 8 போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ். இப்போ பிஓ ஹாலிடேஸ்ன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ்னால் இந்தந்த டேட்லலாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க எந்த போஸ்ட் ஆஃபீஸும் ரன் ஆகாது. அதை தாண்டி இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது சொல்லணும் பாருங்களேன். 17 போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் அப்சர்வ்ட் பை ஏ போஸ்ட் ஆஃபீஸ் இன் இயர். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா 17 நாள். நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 17 நாள் ஜென்ரல் ஹாலிடேஸாக இருக்கும். அதில் சொல்கிறாங்க பாருங்கள், அவுட் ஆஃப் விச் 14 ஹாலிடேஸ் ஆர் கம்பல்சரி ஹாலிடேஸ் டு பி அப்சர்வ்டு ஆல் ஓவர் த கண்ட்ரி. இந்த 14 நாளில் 14 நாள் வந்து கம்பல்சரியாக தமிழ்நாடுலேருந்து மேலே ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எல்லா சர்க்கிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே தீபாவளி வந்து ஜென்ரல் ஹாலிடேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்லேயும் தீபாவளி வந்து லீவாக தான் இருக்கும். அந்த 14 நாளை தாண்டி இன்னும் மீதி 3 நாள் இருக்குது இல்லைங்களா, ரிமைனிங் 3 ஹாலிடேஸ் வேரிஸ் ஃப்ரம் சர்க்கிள் டு சர்க்கிள். அவங்க வந்து சர்க்கிள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஸ் டிசைடட் பை த CGEWCCன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த CGEWCCன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள்லையும் இருக்குது. அவங்க வந்து இந்த சர்க்கிளுக்கு இந்த 3 நாள் லீவ் கொடுங்க, தமிழ்நாடு சர்க்கிளுக்கு இந்த 3 நாள் லீவ் கொடுங்க, கேரளாவுக்கு இந்த 3 நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சர்க்கிளில் இருக்கிற இந்த கமிட்டி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் 3 நாள் வேரி ஆகும். ஓகேங்களா, இப்போ டோட்டலாக போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் 17 நாள். அந்த 17 நாளில் 14 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரே மாதிரி இருக்க போது 3 நாள் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, சர்க்கிளுக்கு சர்க்கிள் மாறும். இப்போ ஜென்ரலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 17 தான் போடணும். ஓகேங்களா, அடுத்து பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்ன்ற டாப்பிக்கில் முன்னே வந்து பிஸ்னஸ் ஆஃபீஸ்ன்ற டாப்பிக்கில் ஒரு 2-3 கிளாஸ் பார்த்தோம். இப்போ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் 9 டிசைரபிலிட்டி ஆஃப் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். டிசைரபிலிட்டி ஆஃப் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்னா ஃபஸ்ட்டு டிசைரபிலிட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜை வந்து நம்ம முன்கூட்டியே கட்டுறது ஏன் நம்ம டிசைட் பண்ணணும், அதோட டிசைரபிலிட்டி என்ன அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்கள். அன்பெய்டு ஐட்டம் ஆர் insufficiently paid items are not afforded any greater security in transmission over other unaccountable item. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் எதுக்காக பண்ணணும், ஏன் வந்து நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்கூட்டியே பணம் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்டமருக்கு. இதை பிஓ கைட்னாலே நமக்கு என்ன தெரியும், இது வந்து கஸ்டமருக்கு எழுதப்பட்ட ரூல் புக் தான். ஓகேங்களா, அதான் கஸ்டமருக்கு சொல்கிறாங்க. அன்பெய்டு ஐட்டமோ அல்லது அன்பெய்டுனா என்னது, பணம் கட்டாத ஐட்டமோ அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஐட்டம்ஸ், பாதி பணம் கட்டி பாதி பணம் கட்டாமல் இருக்கீங்க. 10 ரூபா போஸ்டேஜ் கட்ட வேண்டிய இடத்துல 5 ரூபா தான் கட்டியிருக்கீங்கன்னா அது வந்து இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஐட்டம்ஸ். 10 ரூபா ஸ்டாம்பு கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் 1 ரூபா கூட கட்டல, ஸ்டாம்பே போடாமல் ஒரு ஆர்டிக்கல் போகிறீங்கன்னா அது வந்து அன்பெய்டு ஐட்டம். ஓகேங்களா, such items are unpaid and insufficiently paid items are not afforded any greater security in transmission over other unaccountable item. நீங்கள் வேறு ஏதாவது அன்அக்கௌண்டபிள் ஐட்டம் கூட அனுப்புகிறீங்கன்னா அதை தாண்டி வேறு எதுவும் கிரேட்டர் செக்யூரிட்டிலாம் ஒன்றும் நீங்கள் இந்த மாதிரி இருக்காது
அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டர் சேஃப்டினா ரொம்ப பாதுகாப்புலாம் அதுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஐட்டம்ஸ் ஆர் லயபிள் டு பி கெப்ட் ஆன் ஹோல்டு ஃபார் சார்ஜிங் தி போஸ்டேஜ் டியூ ஆன் தெம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆர்எம்எஸ் ஸ்டேஷன் போகுதுன்னு வைங்க. அந்த ஆர்எம்எஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா ஃபுல்லி ப்ரீபெய்டு ஆர்டிகல்ஸ், அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஆர்டிகல்ஸ்னு பிரிப்பாங்க. இதெல்லாம் டியூ ஸ்டாம்ப் அடிக்க வேண்டிய ஆர்டிகல் டியூ ஸ்டாம்ப் அடிக்க டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் தனியாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக பணம் கட்டி இருக்கிற ஆர்டிக்கலை பிரித்து முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த டியூ ஸ்டாம்ப் படிக்கிறதுக்கு அந்த போஸ்டேஜ் டியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதை ஒரு செக்ஷன் பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த வேலையை பார்க்குறதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அமௌண்ட் கட்டின ஆர்டிக்கல் அனுப்பிடுவாங்க இல்லைங்களா. அதனால் அன்பெய்டு ஐட்டம் நீங்கள் ஒருவேளை பணம் கட்டியோ பணம் கட்டாமவோ பாதி பணம் கட்டியோ அனுப்புனீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, லயபிள் டு பி கெப்ட் ஆன் ஹோல்டு. அதெல்லாம் நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கலாம். இப்போ அந்த அதில் இருக்கிற போஸ்டேஜ் டியூவை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணணும். அதுக்காக அந்த ஆர்டிக்கலில் நாங்கள் சார்ஜ் பண்ணணும். அதை எழுதுகிறாங்க இல்லைங்களா, அந்த டியூ அமௌண்ட்டை எழுதணும், அதை கால்குலேட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் அதை லயபிள் டு பி கெப்ட் ஆன் ஹோல்டு, அதாவது நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ நாட் இஷ்யூடு வித் எனி ஸ்பெஷல் டெலிவரிஸ். நீங்கள் வந்து அன்பெய்டோ அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஐட்டம்ஸ் அனுப்புனீங்க, பணம் கட்டாமல் அனுப்புனா அது வந்து ஸ்பெஷலாக டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நார்மல் டெலிவரி தான் ஆகும். தே ஆர் நாட் இஷ்யூடு வித் எனி ஸ்பெஷல் டெலிவரிஸ்ன்னு சொல்கிறாங்க. த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் அதர் சார்ஜஸ் ஆன் அன் ஐட்டம் ஷால் பி மேண்டட்ரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிக்கலுக்குமே நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்ன்றது மேண்டட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸப்ட் என்ன கேஸ்க்கெலாம் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்கன்னா பிஎன்பிஎல்னால் புக் நவ் பே லேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மளாம் அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. புக் நவ் பே லேட்டர்னால் அவங்க வந்து இப்போ புக் பண்ணிக்கலாம். அதாவது கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு தான், சின்ன ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்குலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ்க்கு நம்மகிட்ட ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கெலாம் லைசன்ஸ் அவங்க வாங்கியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ புக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்க அந்த மாதத்தில் புக் பண்ணதுக்கு உண்டான அமௌண்ட்டை அடுத்த மாதம் கட்டுவாங்க, இந்த மாதத்தில் புக் பண்ணதுக்கான அமௌண்ட்டை அடுத்த மாதம் கட்டுவாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கட்டாமல் அமைச்சிக்கலாம். மற்றபடி மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் வந்து மேண்டட்ரி, ஷால் பி மேண்டட்ரி ஃபார் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் ஹூ ஹேவ் பீன் கிராண்டட் this special facility at the time of booking and for the items booked under போஸ்டல் சர்வீசஸ். ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பிஎல் இந்த கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு இந்த எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் கட்ட தேவையில்லைன்னு. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா போஸ்டல் சர்வீசஸ். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டல் சர்வீசஸ்னு ஒரு ஆர்டிக்கல் அனுப்புகிறோம் இல்லைங்களா. நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம அஃபிஷியலாக அனுப்புகிற லெட்டரை போஸ்டல் சர்வீசஸ்னு அனுப்புகிறோம். அந்த மாதிரி ஆர்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் மேண்டட்ரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 10ங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி. அதை பற்றி வந்து பார்க்குறோம். ஸ்டாம்ப்ஸும் ஸ்டேஷ்னரியும் என்னென்னு பார்க்குறோம். பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இஸ் நார்மலி டு பி எஃபெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். அதாவது போஸ்டேஜுக்கான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கலுக்கான பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா, 20 ரூபாயோ 30 ரூபாயோ ஒரு லெட்ரு போகணும், அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான டியூ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மூலிமா தான் கட்டணும். போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஆர் இஷ்யூடு பை த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம விற்கிற போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூடு பை இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம தான் இஷ்யூ பண்ணுறோம். யாரோட அத்தாரிட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. போஸ்ட் ஆஃபீஸ் ஆல்சோ செல் சர்டன் ஐட்டம்ஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி லைக் என்வலப்ஸ், ஐஎல்சி இன்லேண்டில் இருக்கான ஐஎல்சி போஸ்ட் கார்ட்ஸ் வித் த வேல்யூ ஆஃப் த ரெக்வசைட் ஸ்டாம்ப்ஸ் எம்போஸ்ட் ஆன் தெம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாம்ப்ஸ் விற்கிறது இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்டேஷ்னரியும் விற்கிறோம். அந்த ஸ்டேஷ்னரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வலப்ஸு, ஐஎல்சி, போஸ்ட் கார்டெலாம் விற்கிறோம். இந்த ஸ்டேஷ்னரிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி. அது இந்த இதுக்கு உண்டான போஸ்டேஜ் வேல்யூ வந்து ஆல்ரெடி அதில் எம்போஸ் ஆகிருக்கும், அதாவது ஒட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. வித் த வேல்யூ ஆஃப் த ரெக்வசைட் ஸ்டாம்ப்ஸ், அதற்கு உண்டான தேவையான ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எம்போஸ் ஆகிருக்கும், ஒட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ போஸ்ட் கார்டுனா அது போகிறதுக்கு 50 பைசானா அந்த 50 பைசா ஆல்ரெடி போஸ்ட் கார்ட்லேயே ஒட்டி இருக்கும். நீங்கள் 50 பைசா காசு கொடுத்து போஸ்ட் கார்டு மட்டும் வாங்கினா போதும்னு சொல்கிறாங்க, நம்ம இஷ்யூ பண்ணுற ஸ்டேஷ்னரியில் மட்டும். அடுத்து இஃப் எனி அடிஷ்னல் போஸ்டேஜ் ரெக்வயர்ட் ஃபார் ஸ்டேஷ்னரிஸ்னால் தி அடிஷ்னல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கேன் ஆல்சோ பி அஃபிக்ஸ்ட் ஆன் த ஸ்டேஷ்னரிஸ். இப்போ நீங்கள் ஒரு என்வலப் வாங்குறீங்க, அதுக்குள்ளே வந்து அவங்க 5 ரூபா ஸ்டாம்ப் வந்து நம்ம ஆளுங்க ஒட்டியிருப்பாங்க.
அந்த 5 ரூபா ஸ்டாம்ப் வந்து 20 கிராமுக்குள்ளே இருந்தால் ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் அனுப்ப போகிற டாக்குமெண்ட் வந்து 30 கிராம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்னொரு 5 ரூபா போட்டு மொத்தமாக நீங்கள் 10 ரூபா கட்டணுங்களா. அந்த 10 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த என்வலப்பில் 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் இன்னொரு 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா இது ஒரு 5 ரூபா, இது 5 ரூபா, 10 ரூபா டேலி ஆகிடுங்களா. அதான் சொல்கிறாங்க, ஒருவேளை அடிஷ்னலாக போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அடிஷ்னல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கேன் ஆல்சோ பி அஃபிக்ஸட், நம்ம வந்து அடிஷ்னலாக வாங்கி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆல்சோ சேல் ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ், நம்ம வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸும் சேல் பண்ணுறோம். அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் ஆர் இஷ்யூடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது கொஞ்சம் பார்த்துங்க. தி ஸ்டாம்ப்ஸ் கேனாட் பி யூஸ்டு ஃபார் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ரெவன்யூ ஸ்டாம்ப்ன்றது அந்த டியூட்டி அதெல்லாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குங்க. அதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. அதை வந்து ஒரு லெட்டருக்கு அனுப்பி ஆர்டிகிளுக்கு அனுப்ப முடியாது, அதை ஒட்டி ஆர்டிகிள் அனுப்ப முடியாது. போஸ்டேஜ் சார்ஜஸ் கேன் ஆல்சோ பி பெய்டு பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன். நம்ம முன்னே பார்த்தது தான் ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் வந்து. அது அந்த ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம ஒரு பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நம்ம ஸ்டாம்ப்பு மட்டும் தான் கட்ட முடியும்னு நினச்சோம், ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷனும் கட்டிக்கலாம். ஆஸ் பர் பிஓ ரூல்ஸ் 2024 படி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தி பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஷல் பி மேடு த்ரூ எனி ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட். இது சொல்கிறாங்க பாருங்கள் தெளிவாக. இந்த 2024 போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மூலிமா அமௌண்ட் கட்டிக்கலாம். டிஜிட்டல் மோடு, அதாவது இந்த கியூஆர் கோடு இந்த இதெல்லாம் வந்துருச்சு. டைனமிக் கியூஆர் கோடுன்னு சொல்கிறாங்க. அது டைனமிக் கியூஆர் கோடுன்னு ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். அதுதான் இப்போ நம்ம நிறைய அட்வான்ஸ்டாக நிறைய மால்ஸு அங்கெல்லாம் இப்போ நிறைய இடத்துல எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. பேங்க்ஸ் எல்லா இடத்துலையுமே டைனமிக் கியூஆர் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு கியூஆர் கோடை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி பேமெண்ட் பண்ணுறது நார்மல் கியூஆர் பேமெண்ட் மெத்தடு. டைனமிக் கியூஆர் கோட்னால் ஒரு மொபைலோ அல்லது ஏதோ ஒரு டிஜிட்டல் ஏதோ ஒரு கேட்ஜெட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சிஸ்டமில் ஒரு பில்லை மட்டும் என்ட்ரி பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். அதை நம்ம இப்போ கஸ்டமர்கிட்ட காமிச்சோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் கியூஆர் கார்டுன்னு சொல்கிறாங்க. அதுவோ அல்லது நார்மலாக ஒட்டியிருக்க கியூஆர் கோடோ ஏதோ ஒரு டிஜிட்டல் மோடில் அந்த சர்க்கிள் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, அல்லது போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு, ஃப்ராங்கிங் மிஷின், இந்த 4 மெத்தட் சொல்கிறாங்க பாருங்கள். கேஷு, டிஜிட்டல் மோடு, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு, ஃப்ராங்கிங் மிஷின். In order to cater to the needs of philatelists and stamp collectors, the department has set up philatelic bureau அப்படின்னு ஒன்று செட் பண்ணுறாங்க. அதாவது எதுக்காக அந்த philatelic bureauன்னு ஒன்று செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, philatelist அண்ட் ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ், இவங்களாம் அந்த ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட வசதிக்காக வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் philatelic bureauன்னு ஒன்று செட் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஓவர்சீஸ் ஆர்டர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் அட் மும்பை ஜிபிஓ அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வந்து ஃபிலாட்டலிக்குன்னு நம்ம ஃபிலாட்டலிக் பீரோ செட் பண்ணுறோங்களா. ஃபிலாட்டலிக் பீரோ வந்து ஒவ்வொரு சர்க்கிளையும் ஒரு ஃபிலாட்டலிக் பீரோ இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளே வர ஸ்டாம்ப் ஆர்டர்ஸு, ஃபிலாட்டலிக் ஆர்டர்ஸ்லாம் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க ஸ்டாம்ப் வேணும், நம்ம இந்தியன் ஸ்டாம்ப் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மும்பை ஜிபிஓ வந்து நோடல் ஆஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவர் வந்து ஒரு இந்தியன் ஸ்டாம்ப் வேணும்னு நினச்சாருன்னா அவர் ஆர்டர் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஜிபிஓவில் வந்து தான் டெலிவரி ஆகும், டெஸ்பேச் ஆகும் ஓகேங்களா. அவ்வளோதாங்க. அடுத்து கிளாஸ் 11 ஃப்ராங்கிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். போர்ஷன் முடிக்க சொல்லி கொஞ்சம் நிறைய பேர் தனித்தனியாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. பர்சனலாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8637400258. போர்ஷன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு ஒரு ப்ரேயராக ரொம்ப நாளைக்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே முடிச்சாதான் நீங்கள் ரிவைஸ் பண்ணதும் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கும் புரியுது. சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறோம். நீங்களும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.